கேளாத செவிகள் கேட்க வைப்பதற்கு உரத்த குரல் தேவைப்படுகிறது. பகத்சிங்கின் வார்த்தைகளை சொல்லி இந்த நாளை துவக்குகிறோம். இன்று மாவீரர் பகத்சிங்கோட பிறந்த நாள். இன்னைக்கு இந்த புத்தக பார்வை நிகழ்வுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையுமே வருக வருக நான் வரவேற்கிறோம். 2 புத்தகங்களை இன்னைக்கு இந்த நிகழ்வு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று சிறுகதை தொகுப்பு, மற்றொன்று கவிதை தொகுப்பு. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கும் அண்ணன் ரா பாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. மேலும் கிராமத்தின் எழுதுகோள் புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர் ரமேஷ் அறிவலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. மனிதனைப் போல்தான் புத்தகங்களும். அது ஒரு வாழ்வின் தோற்றமாகும். அதற்கும் உயிர் உண்டு. மனிதன் இதுவரை படைத்து கொண்டிருக்கிற மற்ற பொருள்களைப் போல அது அல்ல. அது வேறு மாதிரியான ஒன்று என்று மார்க்சிம் கார்கியின் வரிகளை கூறி, இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய 2 புத்தகங்களும் குமிழ்முனை பதிப்பகத்தின் வாயிலாக வெளிவந்த புத்தகங்கள். சிறுகதை தொகுப்பு தம்பி ரமேஷ் அறிவழகன் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். விவசாய பட்டப்படிப்பை படித்து கிராமத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை அவர் கதைகளாக நம்முன் கொண்டு வந்திருக்கிறார். மேலும் காலப்பனை எழுதிய கொர்க்கை ஜூடின் எழுத்தாளர் அவர்கள் தூத்துக்குடியில் சவேரியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். மாணவர்களிடையே நல்ல ஒரு நண்பனாய் பழகக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவர் எழுதியது இந்த தூத்துக்குடியை சார்ந்த மக்களுக்கு தூத்துக்குடியில் நடந்த சம்பவங்கள், நம் கண்முனை பார்த்த சம்பவங்களை நினைவு கூறும் வண்ணம் அந்த புத்தகம் முழுக்க தூத்துக்குடியை சார்ந்த கவிதைகள் அதிகம் இடம்பெற்றிருக்கும். சமூகத்தை சார்ந்த கவிதைகள் அதிகம் இடம்பெற்றிருக்கும். மனிதர்களை பேசும் புத்தகமாக இந்த காலப்பனை புத்தகம், எப்படி காலப்பனை ஒரு கற்பக விருட்சம் போல் நம் அனைவருக்குமே உதவுகிறதோ, அதுபோல் இந்த புத்தகம் எல்லா துறைகளையும் எல்லா கருகளையும் பேசிய ஒரு கவிதை புத்தகமாக குமிழ்முனை வாயிலாக வெளிவந்திருக்கிறது. அந்த புத்தகத்தையும் குமிழ்முனையில் வெளியிட்ட 2 ஆசிரியர்களுக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.